பாணந்துறை பகுதியில் உள்ள பிரபல ஆடை வர்த்தக கட்டட தொகுதியொன்றில் ஏற்பட்ட தீக்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தீயினால் வர்த்தக நிலையத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. பாணந்துறை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை வர்த்தக நிலையத்தில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த தீ ஏற்பட்டிருந்தது. இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் தெகிவளை, கொழும்பு மற்றும் ஜாவர்தனபுர கோட்டை தீயணைப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று அதிகாலை 6 மணியாகும் போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் வர்த்தக நிலையம் தீக்கிரையாகியுள்ளது. இரண்டு மணியளவில் சம்பவம் ஏற்பட்டது. எனினும் 4:30 வரை தீயணைப்பு பிரிவினர் வரவில்லை. தீயணைப்பு பிரிவினர் இந்த இடத்திற்கு வருகை தர சுமார் 20 நிமிடங்கள் கூட ஆகாது. சுமார் 3.5 மணித்தியாலம் சென்று வந்தனர். அதிகாலை 3:20 அளவிலேயே எமக்கு அறிய கிடைத்தது. சுமார் 10 அல்லது 15 என்ற குறுகிய காலப்பகுதிக்குள் நாம் இடத்தை சென்றடைந்தோம். மேல் மாடி முழுமையாக தீக்கிரையாகி இருந்தது. 10 நிமிடங்களில் நாங்கள் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தோம். இதேவேளை தீ ஏற்பட்ட பகுதிக்கு அரசியல் பிரதிநிதிகள் சிலரும் வருகை தந்திருந்தனர். විශාල අපරාධයක් අපි මේක එලා දකිනවා. பாரியதொரு குற்றமாகும். நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இடத்தில் ஏற்பட்ட நிலைமை குறித்து இன்று நாம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வருவோம். நாங்கள் மிகுந்த மனவேதனையுடனேயே இருக்கின்றோம். மற்றொரு யுத்தம் ஏற்படுவதற்கான தேவையுடன் இதனை செய்வது போன்று தோன்றுகின்றது. இந்த நிலைமையை உடனடியாக நிறுத்தி அனைத்து இனத்தவருக்கும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி தருமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மக்களின் சொத்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த மக்களின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படும் போது அரசாங்கம் நட்டையீட்டை வழங்க வேண்டும். இந்த நட்டையீட்டை யாருடைய பணத்திலிருந்தும் யாருடைய சட்ட பையிலிருந்தும் செலுத்த வேண்டியதில்லை, மக்களின் பணத்திலிருந்தே செலுத்த வேண்டும். இந்த நிலைமை தொடர்ந்தும் இருக்குமாயின் இந்த நாட்டில் பாரியதொரு பிரச்சனை ஏற்படும். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது பார்த்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று பகல் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த அரசு பிரதி பகுப்பாய்வாளர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தார். විශේෂයෙන්ම අපේ අවධානය කාරණා දෙකක් කෙරෙහි යොමු වී තිබෙනවා. குறிப்பாக 2 விடயங்கள் குறித்து நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். ஒன்று, ஏதேனும் கோளாறுகளினால் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் யாருடையதாவது செயற்பாடாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போலீசாரின் விசாரணைகளுக்கு அப்பால் போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த விசாரணைகள் நிறைவு பெறும் வரை இது திட்டமிட்ட செயலா அல்லது முன்னொழுக்கு காரணமாக ஏற்பட்ட செயலா என்று எம்மால் சரியாக கூற முடியாது. ඉතාමත් ඛේදජනක සිද්ධියක් සිද්ධ වෙලා තියෙනවා පාන්දුර ප්‍රදේශයේ. பாணதுறை பிரதேசத்தில் மிக மோசமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போலீசாரின் செயற்பாடுகள் கவலை அளிக்கின்றது. குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்னர் சிரச ஊடக நிறுவனத்திற்கு தீ வைக்கப்பட்ட வேளையில் அது சிரசவினாலேயே தீ வைக்கப்பட்டதாக கூறினார்கள். அதுபோன்ற உதாரணம் ஒன்று தற்போதும் போலீசாரினால் கூறப்படுகின்றது. போலீசார் இவ்வாறான சம்பவங்களின் போது இதற்கு மேல் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். சட்டத்தை நடைமுறைப்படுத்த முற்படும் போலீசார் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நாம் அண்மை காலமாக அவதானித்தோம். அரசியல்வாதிகளின் தேவைப்பாட்டிற்காக போலீசார் செயற்படுகின்றனர். இந்த நாட்டின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ள போலீசார் பொறுப்புடன் செயற்படவில்லை. ඉන්න පොලිසිය ඒ සම්බන්ධයෙන් වගකීමක් නැහැ කියලා